அண்ணாமலை, ஏதோ முக்கியமான விஷயமா பேசணும்னு வர சொல்லிட்டு எதுவும் பேசாம அமைதியா இருக்க. நான் சொல்றத எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். அத நீங்க எல்லாரும் ஏத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். என்ன அண்ணாமலை இது? நீ ஒரு முடிவெடுத்து நாங்க இது வரைக்கும் முடியாதுன்னு சொல்லிருக்கோமா? நீ இந்த குடும்பத்துக்காக எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும்னு எங்களுக்கு தெரியாதா? நீங்க சொல்றது சரிதான்க்கா. இது வரைக்கும் இந்த குடும்பத்துக்காக நான் எடுக்கிற எல்லா முடிவுக்கும் நீங்க எனக்கு கட்டுப்பட்டிருக்கீங்க. ஆனா இப்போ அந்த முடிவெடுக்கிற பொறுப்பையே நான் வேற ஒரு ஆள் கிட்ட ஒப்படைக்கலான்னு இருக்கேன். அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? புரியல. புரியற மாதிரியே சொல்றேன். இது வரைக்கும் இந்த வீட்டையும் சரி, நம்ம கடையையும் சரி, என் பொறுப்புல பத்திரமா பாத்துக்கிட்டேன். என் கடமைய நான் சரியாவும் பண்ணிருக்கேன்னு நான் நம்புறேன். ஆனா இன்னில இருந்து அந்த முக்கியமான பொறுப்பை நான் நம்ம வீட்ல இருக்கிற இன்னொருத்தருக்கு கொடுக்க போறேன். என்ன அத்தை ட்விஸ்ட் வைக்கிறாங்க? இந்த வீட்டுல அத்தைக்கு அப்புறம் அனுபவமும் உழைப்பும் அதிகமா இருக்கிறது நம்ம கிட்டதான். அப்போ கண்டிப்பா அத்தை பொறுப்பை நம்ம கிட்டதான் கொடுப்பாங்க. என்ன அண்ணாமலை, திடீர்னு இப்படி ஒரு முடிவு? எனக்கு என்னமோ அவசரப்படுறியோன்னு தோணுது. இல்லக்கா, இது நான் அவசரத்துல எடுத்த முடிவில்ல. நல்லா நிதானமா யோசிச்சு எடுத்த முடிவு. நிச்சயம் அது தப்பாகாது. ஆனா இப்ப பொறுப்பை மாத்தி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் இருக்குக்கா. இது நாள் வர நம்ம பசங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க. இப்ப அவங்களும் வளர்ந்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி அவங்களுக்குன்னு பொண்டாட்டிங்களும் வந்துட்டாங்க. இனிமே குடும்பம்னா என்ன, நிர்வாகம்னா என்னன்னு அவங்களுக்கும் தெரியணும். நமக்கு அப்புறமா இந்த குடும்பத்தை வழி நடத்த அவங்கள தயார் பண்ணணும். அதுக்காக தான் இந்த திடீர் முடிவு. இந்த பொறுப்புக்காக நான் செலக்ட் பண்ணிருக்கிற ஆளு சாதாரணமானவங்க இல்ல. நம்ம குடும்பத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு.